தங்கத்தோட விலை வந்து இப்போ கிடுகிடுன்னு வந்து ரொம்ப பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. அதாவது ஒரு சவரன் நகை இப்போ எவ்வளோ இருக்குது, 22 கேரட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 70,000 கிட்ட வந்து இருக்குது. இதே நம்ம வந்து 24 கேரட் ரொம்ப பியூர் கோல்டுன்னு சொல்லப்படக்கூடிய 24 கேரட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 76,500, கிட்டத்தட்ட 6,500. அது எப்பவுமே இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் நம்ம 24 கேரட்டுக்கும் 22 கேரட்டுக்கும். சரி, இப்போ அது வந்து இப்போ நம்ம 22 கேரட் தான் ஆப்வியஸாக பார்க்க போகிறோம். ஏன்னா பியூர் கோல்டுங்கிறது அது ஒரு தனி கேட்டகரி. ஸோ இப்போ நம்ம ஒரு நகையாக வாங்குறோம் அப்படின்னா 24 கேரட் தான் நம்ம அதிகமாக வந்து 22 கேரட் தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ 70,000 இருக்குது. இப்போ இதே வந்து நம்ம கொரோனா டைமில் கோவிடுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய 2020 அந்த ஜனவரி மாதம் போல் அப்படி வச்சுக்கோங்களேன், அப்போ எவ்வளோ இருந்தது தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தா 30,000 கிட்ட இருந்தது. அதாவது கடந்த 5-5.5 வருஷங்களில் மட்டும் தங்கம் வந்து மோர் தென் டபுள் ஆகிருக்கு. அதாவது 30,000 இருந்த தங்கம் 70,000 உங்களுக்கு வந்து டபுள் த டைமுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக சிஜிஆர் கணக்கில் நம்ம பார்த்தோம்னா வருஷம் வந்து அது 15% மேலே வளர்ந்துருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கரெக்டுங்களா? சரி, நீங்கள் தங்கத்தை எப்படி வாங்குறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல பேர் வந்து ஃபிசிக்கலாக வாங்குவாங்க, சில பேர் வந்து டிஜிட்டலாக வாங்குவாங்க. ஸோ டிஜிட்டல் அப்படிங்கிறத நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா கோல்டு இடிஎஃப்ஆவோ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்குவாங்க. இப்போ இதை பற்றி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில், நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் கோல்டு ரிலேட்டடாகவே ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் வேணால் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதிலெல்லாம் பேசாத ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எப்போ ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும், எப்போ டிஜிட்டல் கோல்டு வாங்கணும், எந்தெந்த காலகட்டத்துக்கு எப்போ நீங்கள் எதை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப டீப் அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சவரன், அதாவது ஒரு 22 கேரட்டில் ஒரு சவரன் தங்கம் இப்போ எவ்வளோ விற்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 70,000 அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே போய் நகை வாங்க போகிறோம். 70,000 ஒரு சவரன் அப்படின்னா நீங்கள் அதே 70,000 கொடுத்து தான் ஒரு சவரன் தங்கத்தை வாங்குவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. 70,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 90,000 கிட்ட போய் நிற்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் செய்கூலி சேதாரம், வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ். வேஸ்டேஜ் அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு தங்கத்தை நீங்கள் செய்யும்பொழுது அந்த தங்கத்துலேருந்து சில வேஸ்டேஜஸ் நமக்கு வரும். அந்த வேஸ்டேஜுக்கும் சேர்த்து தான் நம்ம பணம் கொடுப்போம். ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு ஆர்னமெண்ட் ரொம்ப எந்த அளவுக்கு அது காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப அந்த செயல்பாடு வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்க அது விலைவாசி ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வேஸ்டேஜ் இந்த செய்கூலி சேதாரம்லாம் பார்க்குறீங்கன்னா மினிமம் 5-6-7% ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட 20-25-30% வரைக்கும் கூட போகும். இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் 18 கேரட் கோல்டெலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ ஆட் பண்ண அது கிட்டத்தட்ட 50% வரைக்கும் அதோட வேஸ்டேஜ் போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, இப்போ நீங்கள் வந்து இனிஷியலாகவே வந்து நியர்லி 25-30% வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக பண்ணிடுங்க. டவுன் பேமெண்ட் மீன்ஸ் செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து நீங்கள் அது பண்ணுறீங்க. அண்ட் இது மட்டும் தான் கொடுப்பீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஜிஎஸ்டி வேறு பே பண்ணுவீங்க. ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு 1.5%, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு 1.5%. ஸோ மொத்தம் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தா 3%. கிட்டத்தட்ட 25-30%ங்கிறது இந்த கம்ப்ளீட்டாக வந்துடுது. இதெல்லாம் சேர்த்து தான் 70,000 கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டிய தங்கத்தை நியர்லி 90,000. ஸோ இனிஷியலாகவே நீங்கள் ஒரு 30% லாஸ் புக் பண்ணிவிட்டு பரவாயில்ல எனக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸில் தான் அந்த தங்கத்தையும் வாங்கி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க. இப்போது தங்கத்தோட விலை இன்னும் கொஞ்சம் கிடுக்குன்னு ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏறி அட்லீஸ்ட் ஒரு 30% வந்து கடந்து போனால் மட்டும்தான் நீங்கள் வாங்கின விலையோட பிரேக் ஈவனே அது பண்ணும். இதுதான் பாயிண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் நகை வாங்குறோம், இந்த மாதிரி வந்து இது லாஸில் வாங்குறோமா இல்லை ப்ராஃபிட்டா இல்லை நமக்கு லாபமாக நஷ்டமா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாதனால நான் ஃபேமிலிக்காக நான் வாங்குறேன், என்னோட பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ எனக்கு வந்து ஃப்யூச்சரில் கல்யாணம் இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் சினாரியோ. நீங்கள் ஒரு கல்யாணத்தை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஆப்வியஸாக யோசிக்க முடியாது. அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது ரெண்டாவது தான் நம்ம பார்க்க முடியும். அது ஒரு அழகு பொருட்களுக்காக நம்ம வாங்குறோம். சில நம்மளோட கௌரதைக்காக நம்ம வாங்கி அதை நம்ம ஃபங்க்ஷனுக்காக போடுறோம். இல்லை வெளில போகும்பொழுது நம்மளோட ஒரு லேடிஸோ இல்லை ஜென்ஸோ அவங்க வந்து அதை ஒரு கௌரதைக்காக அதை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே செகண்டரி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரெண்டாவது தான் பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தங்கத்தை நான் இந்த மாதிரி 24 கேரட்டில் வாங்கிட்டு இருக்கேன், 22 கேரட்டில் நான் வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் இந்த ஜிஎஸ்டியோ இந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் இருக்கிறதுலேயும் இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சில ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட 20-22. நீங்கள் ஒரு ரிங்கு ஒரு சின்ன மோதிரம் வாங்க போனீங்க அப்படின்னாலே அது 22-23% வரைக்கும் அவங்க வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ நான் ஒரு 25-30% ஆனால் கூட நான் அந்த மாதிரி கோல்டு வாங்குறேன் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது.
இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் கூட இதை பற்றி பண்ணுவோம். சரி, கோல்டை வந்து ஃபிசிக்கலாக வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அது இல்லைன்னா ஆல்டர்னேட் ரூட் என்ன? ஆப்வியஸாக டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா அதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மூணாவதாக இருக்கக்கூடியது சாவரன் கோல்டு பாண்ட்ஸ். அண்ட் சாவரன் கோல்டு பாண்டை பற்றி நம்ம ஆப்வியஸாக பார்க்க போகிறது கிடையாது. அது இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி வேணும் அப்படின்னா அதை பற்றி டெடிக்கேட்டாக வீடியோ போட்டுருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. ஏன் சாவரன் கோல்டு பாண்ட் வேணாம் அப்படின்னு பார்த்தா, சாவரன் கோல்டு பாண்டை கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா 2015 காலகட்டத்தில் தான் வந்து சாவரன் கோல்டு பாண்ட் உள்ள வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த 2011 2011 2015 இருக்கும், கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த அப்போ இருந்தக்கூடிய ஒரு 4-5 வருஷமா கவர்மெண்ட் வந்து தங்கத்தை பார்க்கும்பொழுது அது ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 26,000 கிட்டத்தட்ட ஒரு 28 இந்த மாதிரி ஒரு 25 26 27 28 இந்த மாதிரி நம்பர் இந்த வேல்யூலேயே வந்து ஒரு சவரன் தங்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, தங்கம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக ஒரே லெவலில் தான் இருக்குது. ஆனால் வந்து மக்கள் வந்து ஆப்வியஸாக இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம, கரெக்டுங்களா? டாப் 3 கண்ட்ரீஸில் வந்து இல்லை டாப் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்புறம் இந்தியா வந்து இருக்குது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது கோல்டில். சரி, இவ்வளோ இம்போர்ட் பண்ணும்பொழுது நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும், நம்மளோட ரிசர்வ் பேங்க் இருக்கிற அந்த கரன்சி. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் சாவரன் கோல்ட் பாண்ட். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தங்கத்தை வந்து டிஜிட்டலாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதாவது உங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட பணம் கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு நாங்கள் தங்க வச்சுப்போம். வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி டைம், லைக் ஒரு 8 வருஷம் மெச்சூரிட்டி டைம். அந்த 8 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தங்கத்தோட விலை என்னவா இருக்கோ அந்த காசை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ப்ளஸ் இந்த 8 வருஷம் தங்கம் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 லேக்குக்கு 2.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருஷம் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அண்ட் பல பேர் வந்து அதில் வந்து சாவரன் கோல்ட் பாண்டை வந்து வாங்கிட்டே வந்தாங்க. வருஷம் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சில சீரீஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை கொடுப்பாங்க. அவங்க அந்த டைமில் வந்து நம்ம போய் வாங்கிப்போம். ஆனால் கடந்த 2024 அந்த ஃபினான்ஷியல் இயரில் கவர்மெண்ட் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, பல வருஷமாக ரொம்ப ஸ்டேபிளாக இருந்த கோல்டோட விலை, தங்கத்தோட விலை இந்த 2020க்கு அப்புறம் மட ரொம்ப ஏற ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்போவுமே வந்து தங்கத்தோட விலை எப்போ ஏறும் அப்படின்னா, எப்போ இந்த உலகத்தில் கம்ப்ளீட்டாக குளோபில் வந்து வேர்ல்டில் எப்போ அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும். அன்சர்டனிட்டி அப்படின்னா எப்போ வந்து எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது உலகத்தில், ஒரு மாதிரி ரொம்ப சர்டனாக இல்லை, ரொம்ப ஒரு பீஸாக இல்லை, ரொம்ப எப்போவே ஒரு மாதிரி பிரச்சனையாகவே இருக்குது உலகத்தில் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்கும். ஸோ 2020க்கு அப்புறம் இந்த கொரோனா டைமில் அதுக்கப்புறம் தான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா பல பேருக்கு தெரியும். அப்போ தான் கோவிட் வந்தது. ஸோ கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்துச்சு. அதில் தங்கம் மறுபடியும் ஏறிச்சு. அது முடிஞ்சோன்னு மறுபடியும் இந்த இஸ்ரேல் அந்த பிரச்சனை வந்துச்சு. அது முடிச்சோன்னு இப்போ வந்து ட்ரம்ப் அவங்க எலெக்ஷனுக்கு வந்தாச்சு. எலெக்ஷன் முடிச்சு இப்போ அவர் ஜெயிச்சுட்டு யூஎஸ் பிரசிடென்ட்டாக வந்திருக்காரு. ஸோ அவர் வந்தோடனே வந்து கூட பயங்கர ட்ராரிஃப் போகிறது சைனா மேலே, நம்ம இந்தியா மேலே, பல கண்ட்ரீஸ் மேலே ட்ராரிஃப் வார் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் இந்த ஒரு 5 வருஷமாக அன்சர்டனிட்டி வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே வந்து அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, லேண்டு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி போகாமல் எல்லாரும் கோல்டை நோக்கி அதிகமாக போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதனால ஆப்வியஸாக டிமாண்ட் அங்கே அதிகமாகிறதுனால இங்கே நம்மளோட கோல்டோட விலையும் ஏறுது. இப்படி கோல்டு விலை ஏறிட்டே இருக்கும்போது அது பெரிய லாஸாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து கொடுக்குற அந்த பணம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் அதை வாங்கி அதை கோல்டாக வாங்கி வைக்க மாட்டாங்க. கோல்டை வாங்கி அவங்க கவர்மெண்ட் வைக்கிறதுக்கு ஆப்வியஸாக நம்மளே போய் டேரக்டாக வாங்கிடுற அவங்க அந்த பணத்தை வச்சு அதுக்கு 2% வரை வட்டி கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரா காசு வரை கொடுக்குறாங்களா. அவங்க இருக்கிறது பெரிய கடனாக, லைக் பாண்ட்ஸ் எல்லாம் விட தாண்டி அதிக பெரிய கடனாக இதை வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இனிமேட்டு வாங்கினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது டோட்டலாக போன வருஷம் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் இது பாண்ட்ஸ் கூட அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை, சாவரன் கோல்ட் பாண்டே. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி வந்து இன்னும் டீப்பாக வந்து நிறைய விஷயம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை டெடிகேட்டாக ஒரு வீடியோ கூட போட்டுக்கலாம். சரி, இப்போ சாவரன் கோல்ட் பாண்ட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. இப்போ அதை தாண்டி ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு டிஜிட்டல் சைடில் வாங்கணும் அப்படின்னா சாவரன் கோல்ட் பாண்ட் தான். இப்போ நம்ம அதுவே வேண்டாம், இல்லை வேண்டாங்கிறத விட அது கிடைக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இது இல்லாமல் ரெண்டாவதாக ஒரு ப்ரியாரிட்டி நம்ம வைக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா கோல்டு ETF. சரி, கோல்டு ETFனா என்ன அப்படின்னா ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு எப்படி நம்ம போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறோமோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் கணக்கில் வாங்குவோம்ல, ஒரு ஸ்டாக்ஸ்னா ஒரு ஷேர்ஸ் எத்தனை ஷேர் அப்படிங்கிற மாதிரி வாங்குவோம். அதே மாதிரி
நீங்கள் வந்து கோல்டு ETF வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ETF வந்து 1 யூனிட் 2 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒரு சாவரன் கோல்ட் பாண்டோ இல்லை எதில் போனாலுமே நீங்கள் அட்லீஸ்ட் கிராம் கணக்கில் தான் நீங்கள் வாங்க முடியும். அதாவது ஒரு கிராம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 கிட்ட மேலே போயிடுச்சு, அதுக்கு மேலேயே போயிடுச்சு, 8,000 மேலே. இப்போ நீங்கள் அதை வந்து மில்லி கிராம் கணக்கில் வாங்கலாம். 70 ரூபா 80 ரூபா 60 ரூபான்னு சொல்லிட்டு 50 ரூபாயில் ஆரம்பிச்சு 100 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் வந்து கோல்டை வந்து வாங்க ஆரம்பிக்க முடியும். ஸோ ரொம்ப கம்மியான உங்களுக்கு பணம் இருந்தாலே வந்து உங்களால் வாங்க முடியும். சிறுக கூட உங்களால் வந்து இந்த கோல்டு ETF வந்து வாங்க முடியும். இது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு இது கம்ப்ளீட் 24 கேரட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு தான் நீங்கள் வந்து இதை வாங்கி டிஜிட்டலாக வச்சுப்பீங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இதுக்கு வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் முன்னாடி இப்போ ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறீங்கன்னா டவுனாகவே நீங்கள் வந்து 25 to 30% லாஸில் தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் பிட்வீன் ஒரு 1.5% 2% இந்த கமிஷன், இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு 1.5% மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு போகுமே தவிர மற்றபடி பியூரஸ்ட் ஃபார்மை எக்ஸாக்டாக கோல்டு என்ன விலையில் விற்குதோ அந்த விலையில் நீங்கள் அப்படியே வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு ETF பற்றி. அண்ட் அதை பற்றி நம்ம ரொம்ப டெடிகேட்டாக அதை இன்னும் இன்டெப்த்தாக பேசியே வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே ஏதாச்சும் அந்த ஐ கார்டில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோட முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபிசிக்கல் கோல்டுக்கும் டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்ல போனக்கூடிய இந்த கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதோட முக்கியமான டிஃப்ரென்சஸ் என்ன, கம்பேரிசன்ஸ் எது பெட்டர், எது வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், இது வாங்கலாமா வேணாமா, எந்த டைமில் வாங்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கவே வந்தோம். அண்ட் அதை பற்றி கொஞ்சம் வந்து லைவாக போய் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம வந்து இதோட இந்த 3 அதாவது ஃபிசிக்கல் கோல்டு ETF அப்புறம் சாவரன் கோல்டு பண்ணி இதோட 3 மேஜரான டிஃபரன்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 25 to 30% டவுன்லேயே நம்ம அதோட லாஸை புக் பண்ணி தான் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறோம். இது ETF அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சேம் கோல்டோட விலை இப்போ என்ன விற்கிதோ அதே விலையில் வந்து நீங்கள் உங்களால் கோல்டை வாங்க முடியும். இப்போ சாவரன் கோல்டு பண்ணும்போது நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம், ஆப்வியஸாக இப்போ நம்ம அதில் வாங்க முடியாது. இன்கேஸ் கவர்மெண்ட் ஃபியூச்சரில் அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சாவரன் கோல்டு பாண்ட் தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து எக்ஸாக்டாக கோல்டோட விலையில் ப்ளஸ் நம்ம வாங்கி வச்சுட்டு இருக்கிறது வந்து 2% இன்ட்ரெஸ்ட் வரை கோல்டுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ இதே நம்ம சேஃப்டி சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்கேஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக நம்ம கோல்டு வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஒரு வேலை திருட்டு பயம் கொஞ்சம் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கலாம், யாராச்சும் வந்து ரேட் வாங்கல போட்டுட்டு இருக்கும்போது. பட் இதில் வந்து நம்ம ETF பார்க்கும்போது ரொம்ப ஹையாக வந்து செக்யூரிட்டி, ஏன்னா அது கம்ப்ளீட்டாக டிமேட்டில் தான் ஸ்டோராக இருக்கும். நம்ம கையில் எங்கேயும் யாராலையும் பார்க்க முடியாது. உங்களோட அத்தன்டிகேஷன் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை செல் பண்ணி காசாக கூட மாற்ற முடியும். அண்ட் அதே விஷயம் தான் உங்களுக்கு சாவரன் கோல்டு பாண்ட்லையும் கூட. இப்போ பியூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே ஃபிசிக்கல் கோல்டில் அந்த பியூரிட்டி பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்க, அவங்க சொல்கிற அந்த 20 to 24 கேரட்டோ இல்லாட்டி அவங்க சொல்கிற அந்த 20 கேரட்டோ என்ன கேரட்லேயே நீங்கள் வாங்குறீங்களோ அதே பியூரிட்டி தான் அதில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எப்போவுமே அது பிரச்சனை தான். நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் கோல்டு ETFன்னு பார்த்தா அது எலக்ட்ரானிக் ஃபார்மில் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டாக நம்ம வாங்குறோம், which is 24 கேரட் மட்டும் தான் வாங்குறோம். அது ரெண்டுத்துக்குமே பொருத்தமானது தான். இப்போ கெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒன்று தான். இப்போ நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு எடுத்திங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே போயிட்டாலே இது லாங் டேர்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் விற்கும்போது அதுக்கான டாக்ஸை பே பண்ணிப்பீங்க. அண்ட் சாவரன் கோல்ட் பாண்டில் அதோட மெச்சூரிட்டி டைம் 8 வருஷம் மெச்சூரிட்டி டைம். அந்த 8 வருஷம் தாண்டி நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து லாபத்தை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. அண்ட் கடைசியாக இப்போ 6வது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போ கொலாட்ரலாக நீங்கள் பண்ண முடியுமானா இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். யூஸ்வலாக வந்து இப்போ மிடில் கிளாஸோ இல்லை லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளோ இந்த தங்கத்தை வாங்கி வைக்கிறது ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு அவசர காலகட்டத்தில் நம்மளால் வந்து அதை பிளட்ஜ் பண்ண முடியும். கொஞ்சம் அடகு வச்சு அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் காசை வச்சு நம்ம கொஞ்சம் சில செலவுகளை பார்த்துக்க முடியும், இல்லை வீட்டோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதை உங்களால் ஃபிசிக்கல் கோல்டில் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கோல்ஸை வந்து உங்களால் பண்ண முடியாது. சாவரன் கோல்டு பாண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ சாவரன் கோல்டு பாண்ட் இல்லை அப்படிங்கிறதால இது ஒரு செகண்ட் கேட்டகரி வச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தா அது எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ண விலைக்கு வாங்குறது விற்கிறது அப்படின்னு பார்த்தா இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபிசிக்கல் கோல்டு. பிகாஸ் நீங்கள் எந்த இடத்துல போய் யார் கொஞ்சம் நமக்கு பெட்டரான காசு கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்க இருக்கும். ஆனால் ETF பார்த்தா அது ரொம்ப சிம்பிள். உங்களோட கை நுனிலேயே உங்கள் ஃபோன்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாங்கிற ரொம்ப அந்த ஃபீஸிபிலிட்டி ரொம்ப ஈஸி டு ட்ரேட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தா ஸ்டோரேஜ். எப்போவுமே ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா ஓரளவு உங்களால் வீட்டில் வச்சுக்க முடியும். கொஞ்சம் நீங்கள் அதை சேர்க்க உங்களால் வீட்டில் வச்சுக்கிறது அதோட எந்த அளவுக்கு அது சேஃப்டிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதனால் நம்ம எடுத்து போய் ஒரு லாக்கரில் இருக்கிறோம். அந்த லாக்கருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பென்சிவ் வந்து அது கொஞ்சம் அதிகம். ஆனால் இதே நம்ம வந்து இந்த கோல்டு ETF நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு 0.5 இல்லை 1%லேயே வந்து உங்களோட ப்ரோக்கரேஜ் ஃபீஸு அது மாதிரி பே பண்ணி நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே இது. அண்ட் சாவரன் கோல்ட் பாண்ட்லையும் அதே மாதிரி ரொம்ப மினிமல் தான். போத் ரெண்டுமே வந்து டிமேட்டில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஜிட்டல் கோல்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தாலே அவங்களே கோல்டு ETF தான் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு கமிஷன் கட்டுவீங்க, ப்ளஸ் கோல்டு ETFக்கு 2வது ஒரு கமிஷன் கட்டுவீங்க. அதனால கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு போனீங்கன்னா அது ஒரு டபுள் கமிஷனான ஒரு பாயிண்ட்
பாயிண்டாக இருக்கும். அதனால் எப்பவுமே கோல்டு ETF நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபைனலாக இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்களே ஒரு கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே ஒரு புரிதல் வந்திருக்கும். ஸ்டில் நம்மளோட கடைசி ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஒரு இடம் வாங்க, நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காகவும் நீங்கள் நகை வாங்க போகிறீங்கன்னா சூப்பர். அப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ்லாம் பார்க்கணும், நம்ம ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டே வாங்கிக்கலாம். இல்லை நான் இங்கே வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்னோட குழந்தைங்களுக்காகவே நான் வந்து கொஞ்சம் நகை வாங்கி வைக்கணும்னு பார்க்குறேன், அதுக்காக சிறுக நான் நகை சேர்க்குறேன் அப்படிங்கிற பிளான் இருந்ததுன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்காமல் கோல்டு ETF-ஆக நீங்கள் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ நீங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதம், அந்த 5000 ரூபாய்க்கு அப்படி கோல்டு ETF வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வாங்கிட்டே இருங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த கோல்டில் எவ்வளோ வாங்கியிருப்பீங்களோ அதே மாதிரி இங்கே அந்த அளவுக்கு தேவையான பணத்தை கோல்டு ETF-லேயே சேர்த்துருப்பீங்க. அது வளர இதுவும் வளர தானே போகுது. ஸோ கோல்டு ETF-லேயே சேர்த்துருப்பீங்க. அப்போ அந்த 10 வருஷம் கழிச்சு அப்போ என்ன மாடல் வந்து நல்லா ட்ரெண்டாக இருக்கோ, இல்லை அப்போ எது வாங்கலாம்னு உங்களுக்கு தோணுதோ, இந்த கோல்டு ETF-ஐ விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்கிக்கலாம். அது ஒரு பெட்டரான ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கீழே வந்து லைக், சப்ஸ்கிரைப் இருக்குது, பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், இல்லை எந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம வீடியோஸ் போடலாம், இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ஃப்ராக்வர்ட்.